நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் சுமன் கவி. ஓடிட்டாரு, ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்லாம் பேசுறாப்புல. உண்மையிலேயே நான் ஓடிட்டனா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். விஜய் அங்கிள், நீங்க தாராளமாக அந்த வீடியோவை பாருங்க. பிணத்தின் மீது நின்ற செய்கிற அந்த அரசியலை தயவு செஞ்சு ஒதுக்கி வைங்க. கரூரில் 41 பேர் செத்த ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து ஊழல்வாதிகளை எல்லாம் இழுத்துட்டு வந்த அந்த ஊழல் கரை படிஞ்சிருக்கு. மொத்தமாகவே இது கரை படிந்த 2 கரங்கள். அரசு வேலைங்கிறது அண்ணனுக்கு விசில் அடிச்சா கிடைக்கும், அண்ணன் கூட்டத்தில் செத்தா கிடைக்கும். எம்ஆர் விஜயபாஸ்கர மேடையில வச்சுக்கிட்டு ஊழலை பத்தி பேசலாமா? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. 9 மாதங்கள் கழித்து விஜய் இப்ப கரூர் போயிருக்காரு. கரூர் மக்களை சந்திச்சு மேடையில பேசியிருக்காரு. விஜய் அவர்களோட கரூர் பயணத்தையும் அவரோட பேச்சையும் எப்படி பாக்குறீங்க? ஆஸ் யூஷுவல் மீண்டும் ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச், தயாரிக்கப்பட்ட வசனங்கள். அந்த வசனங்களை எப்போதும் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுகிற அவருடைய அந்த நடிப்பு, இதுதான். அதாவது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். முன்னாடிலாம் திரைப்படங்களை நாம் தேட்டரில் போய் பார்த்து விஜயை கைத்தட்டி விசில் அடித்தோம். இன்றைக்கி ஒரு 5000 பேருக்கு அனுமதி சீட்டு டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதாவது கியூஆர் கோடோட அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 5000 பேருக்கு மேலே கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி அனுமதி சீட்டு கொடுத்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் விஜய் ஒப்பீட்டளவில் அந்த படத்துலலாம் ரீடேக் உண்டு, எடிட் உண்டு, கட்டு ஆக்ஷன் உண்டு. அதனால் தவறுகள் இருந்தால் தெரியாது, அவருடைய ரீடேக்கில் போய்க்கலாம். இந்த இதில் அப்படி கிடையாது. அவர் பேசிட்டு அப்படி கொஞ்ச நேரம் பாஸ் விடுறது, ஒரு டயலாக்கு இடையில ரொம்ப லென்த்தியாக எடுத்துக்கிடுறாரு. உண்மையிலே அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய நடிப்பாளி, மிகப்பெரிய டயலாக் டெலிவரிலாம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சவங்களுக்கு உண்மையிலேயே அண்ணன் எத்தனை டேக் எடுப்பார், எவ்வளோ பாஸ் விட்டு பேசுவார், அப்புறம் எடிட்டில் எப்படி தேர்த்திக்கிடுவாங்கங்கிறத கண்கூடாக பார்க்குறதுக்கான பல விஷயங்களை அவங்க பார்த்துட்டாங்க. இந்த வீடியோவிலையும் அதுதான் இருக்குது. மற்றபடி சிறப்பாக சொல்வதற்கு இதில் ஒன்றும் இல்லை. நம்ம அப்படி சொல்லி கடந்து போயிடலாமா? ஏன்னா போன தடவை கரூர் வந்தப்ப 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்லி பாடினாரு. இப்ப நிக்காம ஓடிட்டாரு, எங்க இருக்காருன்னே தெரியலன்னு செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி விமர்சனம் பண்ணி பேசியிருக்காருல்ல. இல்லை, இது அதாவது கரூர் விவகாரத்தை பொறுத்தவரையிலும் அந்த கேஸ் சிபிஐயில் இருக்குது. நீங்கள் அந்த சிபிஐ கேஸை பொறுத்தவரை நம்ம வெளியில் நாமளே ஏதாவது ஒன்று பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து அதாவது தாவேகா தரப்புல இருந்து அல்லது ஆதரவாக பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் பேசக்கூடாதுங்க, கேஸ் சிபிஐயில் இருக்குன்னு. ஆனால் சிபிஐயில் இருக்கும்போது தான் இவர்கள் இவ்வளவு துணிஞ்சு பொய் குற்றச்சாட்டுகளை, எந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தூக்கி அள்ளி வைக்கிறதுக்கு, அதுவும் விஜய் குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒரு மாண்புமிகு பொறுப்பில் இருந்துக்கிட்டு இப்படி அப்பட்டமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஓடிட்டாரு, ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்லாம் பேசுகிறாப்புல. உண்மையிலேயே நான் ஓடிட்டனா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. உண்மையிலே நமக்கு அன்னைக்கு வீடியோவே இருக்குது. நீங்கள் எங்கேயும் கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் விஜய் சார், விஜய் அங்கிள் நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்டாலின் அங்கிள்னு. நான் விஜய் அங்கிள்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த இது இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த வயசு வேரியேஷன், அது மாதிரி விஜய் அங்கிள் நீங்கள் தாராளமாக அந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் மக்களுக்கு ஆறுதல் சொல்லலைங்கிறது ஒரு விஷயம். மக்களுக்கு நின்று அந்த இடத்தில் ஒரு பதில் சொல்லவில்லை, ஓடுறீங்க. பத்திரிகையாளர்களோட பார்க்கலீங்க, ஒரு பதிலும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் பேச ஆரம்பித்தாலே ஓடிடுறாங்க. பேசுங்க விஜய் அங்கிள்னு சொல்கிறாங்க. பேசிட்டா உடனே ஓடிடுறாங்க. நீங்கள் உரையாற்றுவதற்கு, அதுவும் ப்ரிப்பேர்டு உரையாற்றுறதுக்கெல்லாம் சட்டமன்றம் கிடையாது. சட்டமன்றம்ங்கிறது கேள்வி கேட்டு பதில் சொல்லுவது. நீங்கள் உங்களுக்கே தெரியும், உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் முந்தைய நாள் பேசும்போது பல்வேறு நபர்கள் குறுக்கிட்டாங்க, அதற்கு பதில் சொன்னாங்க. விஜய் தான் பதில் சொல்லலை. ஏன் அப்படின்னா விஜய்கிட்ட பதில் கிடையாது. வித்தவுட் ப்ரிப்பரேஷன் விஜயால் தொடர்ந்து பேச முடியாது. அப்போது அடுத்த நாள் ப்ரிப்பேர்டு உரை, அதுலேயும் அவதூறாக கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல், நீரை பற்றியோ எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையை பற்றியோ எதற்குமே பதில் சொல்லாமல் எதிர்கட்சியை அட்டாக் பண்ணுற மாதிரி டயலாக் பேசிட்டு இருந்தாரே தவிர அதை கேட்கறதுக்கு பொறுக்காம தான்
எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செஞ்சார், அது ஓடலை. சரிங்களா? அப்போ நீங்க வலுக்கட்டாயம் இப்போ என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பேச தொடங்கியாச்சுன்னா அந்த கேட்டெல்லாம் பூட்டு, இதெல்லாம் தண்டனை. நான் என்ன சொல்றேன், மோனோவா உட்காந்து தனியாவர்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒத்தையா உட்காந்து பேசுறது, அதுக்கு நீங்க பனையூர்லயே கதவை பூட்டிட்டு உட்காந்து பேசிட்டே இருக்கலாம், யாரும் வந்து கேட்க போறது கிடையாது. நீங்க சட்டசபைக்குள்ள இருந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. சட்டசபைங்கிறது டூ அண்ட் ஃப்ரோ எதிர்த்து, அதாவது கேள்விகள் கேட்டு பதில் சொல்லி, இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. உங்களுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு உண்டு. அதே மாதிரி நீங்க அதை கூட அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து கவர்னருக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம், அதுல வந்து குறுக்கீடு கிடையாது. அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் பேசுனதுக்கும் குறுக்கீடு கூடாது இல்லையா? ஆனால் எல்லாரும் குறுக்கீடு செஞ்சாங்க, பேசுனாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கோ, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பொறுப்புணர்ச்சியோடு மக்களுக்காக நிற்பதற்கோ எந்த விதத்திலையும் நில்லாமல் ஓடிக்கிட்டே இருந்த ஒரு நபர் தான் இன்னைக்கு அடுத்தவர்களை பார்த்து ஓடுறாருன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய, யாரு நாம இல்ல, சொல்லுகிறவர் வெட்கப்படணும். யார் ஓடுனாங்கிறதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்குது, மக்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூடுதலா போலீஸ் ஒரு முக்கியமான சதி பண்ணியிருக்காங்க. போலீஸும் ஒரு காரணம் தான், எங்களுக்கு அலர்ட் பண்ணல இவ்வளோ பெரிய கூட்டம் சேரும்னு அப்படின்னு போலீஸ் மேலேயும் பழி. 50 நாள் ஆச்சு, உங்க கையில அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு உண்மையிலேயே அது சதிதான் சொன்னா உங்க துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, அவர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு தூக்கி வைக்க வேண்டியதானே, அவர்களை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதானே, யாரெல்லாம் அந்த குற்றவாளிகள்னு சொல்லி. யார் மீதாவது ஒரு வார்த்தை பேச முடிஞ்சுதா, அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுதா? இடமாற்றம் செஞ்சீங்க, அது ஒரு ஐவாஷ், சரிங்களா? ஆனால் மற்றபடி அந்த அதிகாரிகள் மீது உண்மையிலேயே உங்களுக்கு குற்றம்னு நிரூபிக்க முடிந்து இருந்ததுன்னா நீங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. எது உங்களை தடுக்குது? அப்ப இது ஏமாற்று வேலை. நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் கூடுதலா இவர் தாமதமா வந்தது மட்டும் இல்லைங்க. நான் இன்னைக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு. செந்தில் பாலாஜி, மறுபடியும் சொல்றேன், அவர் தான் வில்லன், நான் ஹீரோ. சரிங்களா? நான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பாட்டு பாடி வில்லனுக்கு எதிராக உன்னைத்தானே அப்படின்னு சொல்லி அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி டான்ஸ் ஆடிலாம் காட்டி இந்த மக்களை வந்து அப்படியே ஈர்க்கிறதுக்காக நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல வந்துங்க நான் என்ன ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் துப்பட்டா துப்பட்டான்னு ஒரு பாட்டுன்னு சொல்லி சொல்லுவார்ல, அதே மாதிரி இந்த படத்தில் இந்த கரூர் சினிமாவில் இப்படி ஒரு பாட்டு, இதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் அவர் அங்கே வரார். வந்தால் கூட்டம் அலை மோதுது. அங்கே ஏற்கனவே டேவிட்சன் ஆசீர்வாதத்துலேருந்து எல்லோருமே சொல்லிட்டாங்க, நாங்கள் 500 அடிக்கு முன்னாடியே 500 மீட்டருக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம், இந்த கூட்டம் மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது, உள்ளே போனோம்னா மிகப்பெரிய ஸ்டாம்பைடு வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, திருச்சியில் பெரம்பலூரில் நான் வந்திருந்தப்போ பெரம்பலூர் போகாமல் நான் வந்துட்டேன், அப்படி சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன். நீங்கள் கேட்குறாளா? அவங்கள விட்டுருங்க, போலீஸ் போய் சொல்லுது நீங்களே சொல்கிறீங்களா? எந்த விதத்தில் ஒரு முதலமைச்சர் போலீஸ் துறையை கையில் வச்சுக்கிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இப்படி பகிரங்கமாக பொய் சொல்கிறதுங்கிறது உலகத்திலே இல்லாதது. எவ்வளோ பெரிய கேவலம். சரி விட்டுருங்க, நாமளே பார்த்தோமே, கீழே இருந்து கத்துறாங்க, நீங்கள் தண்ணி பாட்டில் போடுறீங்க, ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்குது, வழி விடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தான் சரி நீங்கள் பாடுங்க. இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் பாடலை பேசலாமா பண்ணலாமா அப்படின்னு அனுமதி கேட்குறாருல, பண்ணுங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறாருல, அதே மாதிரி ஆதவர்ஜுனா சொல்கிறார், பரவாயில்ல பாடுங்க. யார் எப்போ பாடணும்னா, அங்கே செத்து விழுந்துக்கிட்டு இருக்கும்போது, அங்கே மரண ஓலம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே குத்தாட்டம் போட்டீங்க. எவ்வளோ பெரிய ஒரு கேவலம், எவ்வளோ பெரிய அசிங்கம், அப்படி நொந்து போகுதுங்க. பார்த்தா அந்த வீடியோக்கள்லாம் இருக்குது. யாரை ஏமாத்துறீங்க? பூனை இருண்டுகிட்டுன்னா கண் உலகமே இருண்டுகிட்டுன்னு சொல்லி ஒரு கற்பனை செய்வது மாதிரி. இன்னும் சொல்கிறேன், 35% முழு மக்கள் கிடையாது. அந்த 35% விஜய்ங்கிற ஒற்றை நபருக்கு விழுந்தது கிடையாது. இந்த திராவிடம்ங்கிறது ரொம்ப நாள் ஆண்டுகிட்டு இருக்கு. ஒரு சேஞ்சுக்கு ஒன்றும் இல்லைங்க, புதுசாக ஒரு கடை திறந்துருப்பாங்க, பல வருஷமாக ஒரே கடையில் வாங்கிட்டு இருப்போம், இந்த ஏரியாவில் இந்த கடையில் தான் நாங்கள் வாங்குகிறோம், அவன் இப்போ கலராக வச்சுருக்கானே, ஏதோ புதுசாக இருக்குங்கிறானே, அங்கே போய் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படித்தான் புதிதாக வந்தவர்களே தவிர 20% மேலே உங்கள் மேல் பெரிய நம்பிக்கையோடு நீங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வந்த ஜீவரட்சகன்லாம் யாரும் நினைக்கல. சரிங்களா? முதல் விஷயம், நாட்டை காப்பாற்றுறதை விட்டுருங்க. இந்த 41 உயிர்கள் அவர்கள் பலியானதை இப்படி அரசியல் பண்ணாதீங்க. பிணத்தின் மீது நின்று செய்கிற அந்த அரசியலை தயவு செஞ்சு ஒதுக்கி வைங்க. உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இது என்னது? இது முழுக்க நான் தான் சொல்றேன், ஹிட் அண்ட் ரன். அடிச்சு போட்டுட்டு ஓடுற ஒரு லாரியில அடிச்சு போட்டு ஓடின லாரி டிரைவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு தார்மீக பொறுப்பு இல்லையா?
சட்ட ரீதியாக இல்லைங்க. நான் வந்து அவர் யாரு மதியழகனா, அவர் தான் வந்து அந்த கூட்டத்தை தயாரிச்சாரு. இவர் புஷி ஆனந்த் தான் அதுக்கு வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாரு. மற்றபடி நான் வெறுமனே சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். சட்டத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். மக்களிடமிருந்து மனசாட்சியிலிருந்து தப்பிச்சிட முடியுமா? இப்படி அதாவது அடிப்படை மன உணர்வு மக்களின் உணர்வு இருந்திருந்ததுன்னா இப்படி பச்சை பொய்யை பேச முடியாது. அப்போ விஜய்க்கும் அந்த மனிதாபிமான உணர்ச்சி இல்லை. அவர் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை துளியிளவும். இன்னைக்கும் அதை வந்து அந்த மக்களின் உயிரையும் அந்த இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு விற்பனை பொருளாக, ஒரு அரசியல் வியாபாரத்துக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கிறாரே தவிர இந்த மக்களுக்கு ஒரு உயிர் இருக்குங்கிறத அவர் மதிக்கவே இல்லைங்கிறதா இன்னைக்கு பேச்சை நான் பார்க்க வேண்டியது. திமுக என்னதான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல வச்சாலுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்ப அரசு வேலை தர்றதாவும் செய்திகள் வெளியாயிருக்கு. அரசு வேலை எதுக்கு கொடுக்கணும்? அரசு வேலை நீங்க ஒரு லைன்மேன் இருக்கிறாரு, கரண்ட்ல ஏறி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் அந்த பணியில இருக்கும்போதே வேலை செய்து இறந்து போனாருன்னா அவருக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தீயணைப்புத்துறை வீரர், அவர் 4 பேரை உயிரை காப்பாற்ற போனாரு, இறந்துட்டாரு, அவருக்கு கொடுப்பாங்க. இந்த விஷயத்துக்கு எதுக்காக கொடுக்கணும்? உங்களை பார்க்க வந்தவங்க இன்னொன்று இவர்கள் இந்த ரசிகர்கள் பொழுதன்னைக்கும் விஜய் படத்தை பார்த்துக்கிட்டு விஜய்க்காக பாலுக்கு கட் அவுட் ஊற்றிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தவங்க. நீங்கள் இந்த அரசு வேலைக்காக லட்சக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. 400 இடங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் போட்டியிட்டது பார்த்துருக்குறோம். அப்படி அருமையாக இருக்கிற இந்த அரசு வேலையை நீங்கள் எடுத்து உங்கள் டயர் சக்கரத்துக்குள்ளே வந்து மாட்டினவங்கள உங்கள் வண்டி ஏற்றிட்டு போனவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதில் நெருக்கடியை உருவாக்குனவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இப்போ அரசு வேலைங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இல்லை, விஜய் வண்டி டயர்கள் இருக்குன்னு தானே அர்த்தமாகுது. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலைமை. இதை வந்து விஜயினுடைய அந்த பேச்சுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசுகிறாங்க. விஜய் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு விசில், மக்களுக்கு பாதுகாப்பு விசில், மக்களுக்கு வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விசில். எந்த விசிலு? அண்ணனை பார்க்க வந்த விசில், மரத்தில் ஏறின விசில், கரண்ட் கம்பியில் தொங்குன விசில். சரிங்களா? இப்படிப்பட்ட விசில் அடித்துத்தான் இப்போ வந்து அரசு வேலையை இவங்க இழிவுபடுத்துறாங்கிறது மட்டும் இல்லை, இனிமேல் அரசு வேலை வேணும்னா விஜய் எங்கே கூட்டம் கூட்டுறாரோ அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. நான் மட்டும் சொல்லலை, உங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிற ஆதவன் தீட்சண்யா, அதாவது சிபிஐயை சேர்ந்த ஆதவன் தீட்சண்யாவும் சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். அதாவது விஜயினுடைய வண்டி வாகனத்தில் வந்து விழுந்து அதில் நசுங்கிட்டோம்னா அரசு வேலை கிடைக்குங்கிற மாதிரியான முன்னுதாரணத்தை இவர் ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமானது, இவர்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்கக்கூடாது, இது ஒரு டெம்பரவரி ஜாபாக வேணால் கொடுக்கலான்னு சொல்லி இன்னைக்கு மதுரை கிளை வந்து தீர்ப்பு வழங்கியிருக்குது. அதுவும் கூட எனக்கு அது ஒரு ஐவாஷ் மாதிரி தான் தெரியுது. அதோட பொருள் என்ன அப்படின்னா, இப்போ அவர்கள் சொல்லுவது டெம்பரவரி ஜாப், இவர்கள் அறிவிக்கிறது டெம்பரவரி ஜாப்னு சொல்லிட்டு பின்னாடி கூட தேவைக்கேற்ற மாதிரி அதை பெர்மனண்ட்டாக மாற்றிக்கிட முடியும். முதல்ல அறிவிக்கும் போது டெம்பரவரியாகவும் பிறகு பெர்மனண்ட்டாக மாற்றிக்கிடவும் முடியும். அப்போ முழுக்க சரி, இன்னொன்று கேள்வி கேட்போம். 41 பேர் இறந்து போனாங்க, 32 பேருக்கு தான் நீங்கள் அரசு வேலை கொடுக்குறீங்க, மிச்ச பேருக்கு எங்க? இன்னொரு கேள்வி, அந்த குடும்பத்திலேயே ஒரு அம்மா அதாவது 10 வருடங்களாக கணவனை பிரிஞ்சிருக்குது. அந்த கரூர் பிரச்சனையில் விஜய்க்கு எதிராக பேசிடுச்சு, எங்களுக்கு பதில் சொல்லணும் விஜய் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கடுமையாக எதிர்த்து பேசணும்னா அந்த அம்மாவுக்கு 20 லட்சம் காசும் கிடையாது. அவருக்கு, அதாவது விஜய்க்கு ஆதரவாக பேசின, விஜய்க்கு ஆதரவாக வந்து சாட்சி சொல்ல வந்த, அதாவது சிபிஐ கிட்ட வந்த அவருடைய கணவருக்கு, மனைவியை கவனிக்காத, பிள்ளையை கவனிக்காத, அவர்களெல்லாம் நடு ரோட்டில் விட்டுட்டு போன 10 வருடங்களாக பிரிஞ்சு இருந்த கணவனுக்கு 20 லட்ச ரூபா காசை கொடுத்தீங்க. இந்த 31 வேலை வாய்ப்பு இருக்குல்ல, 32 வேலை வாய்ப்பு, இதில் அந்த கணவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பையன், சின்ன பையன் ஆடுற வீடியோலாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சின்ன குழந்தை வந்து இறந்து போயிருக்கிறான், இப்படி வந்து ஒரு சாவை உருவாக்கிட்டு பாதிக்கப்பட்ட தாயை விட்டுட்டீங்க, அந்த அம்மா ரோட்டில் நிற்கிது பார்த்தீங்களா? ஆனால் ஊதாரியாக விட்டுட்டு போன தகப்பனை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறதுக்காக அவருக்கு வந்து அரசு வேலையும் காசும் கொடுக்குறீங்கன்னா இந்த அரசு மக்களுக்கான அரசா? கொடுக்கறதுல கூட நியாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இப்படி பார்ஷியாலிட்டி. இன்னொன்று, இந்த விஜய் அவர்கள்
கட்சி ஆரம்பித்ததிலிருந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் 6 பேர் இறந்து போனாங்க, 5 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க, ஒருத்தர் மூச்சு திணறி அங்க வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போனாரு. இங்க திருச்சியில அங்க வந்தவர்கள் பல பேர் மூச்சு திணறி விழுந்தாங்க மயங்கி. இவ்வளவு நடந்திருக்கு. திருச்சியில ஒரு பையன் வந்து காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு வண்டியை எடுத்துட்டு, அவங்க அப்பாவே சொன்னார், நான் போகும்போது வேற வண்டியில போனாங்க, இன்னைக்கு அவன் வந்து அடிபட்டு இருக்கிறது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல அடிபட்டு இருக்கிறான், எங்க இருந்து போனான்னு தெரியல, காலேஜுக்கு போறேன்ட்டு அவரை பார்க்க போய் வண்டிகளை விழுந்து கைகாலம் முறிச்சு மிகப்பெரிய இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்க. கிட்டத்தட்ட 60 பேராக செத்துருப்பாங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இதுவரைக்கும் அவரை பார்க்க சென்று ஸ்டாம்பைட்லையும் ஆக்சிடென்ட்லையும் இந்த மாதிரி நெருக்கடியிலையும் செத்தவர்கள் 60 பேராவது இருப்பாங்க. நீங்க கொடுக்கறது 31 பேர். இதுவும் கூட முழுக்க அந்த அரசியல் காரணமே தவிர மற்றபடி இது கிடையாது. இன்னொன்று, இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர் அங்கே இழுத்துருக்காப்புல. அதிமுகவிலிருந்து குதிரை பேரத்தின் மூலமாக குறுக்கு சந்தில் இளநீ இழுத்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இளநீ இழுக்கிற மாதிரி அடுத்தவனுடைய வலுவிலிருந்து வெற்றி பெற்ற எம்ஆர் விஜயபாஸ்கரை அடுத்த கட்சியிலிருந்து இழுத்திருக்காப்புல. அவரை வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு கேம்பெயின் இது. 2 நோக்கம். ஒன்று, அந்த கரூர் கேஸ் இன்னும் முடியலை, அந்த சாட்சியங்கள் எல்லாம் எந்த திசையில் போய் அதுக்கு அவர்களுக்கு விளக்கம் அளிப்பாங்கன்னு தெரியாது. இன்னும் கூடுதலாக ஒன்று, அதையும் சிபிஎம்ஏ சொல்லுது, கனகராஜ் சொல்றாரு, சிபிஎம்ஐ சேர்ந்த கனகராஜ் சொல்றாரு. ஒரு பக்கம் இவருக்கு சாதகமாகவும் அவங்க வந்து பேசலாம், யாரு, இந்த சாட்சிகள். இன்னொன்று, இவர்களுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராகவும் பேசலாம், திமுகவுக்கு எதிராக சாட்சி சொல்லலாம். இப்போ அப்படி கூட வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போ நான் சொல்லலை, சிபிஎம்ஐ சேர்ந்த கனகராஜ் சொல்றாரு. அப்போ இப்படி அந்த சாட்சியங்களை தனது தேவைக்காக மாற்றுவதற்கான வேலை இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறது தான் எல்லோருடைய குற்றச்சாட்டும். இந்த நேரத்தில் கொண்டு போய் அரசு வேலை கொடுக்கறதுங்கிறது அரசு வேலைக்காக காத்திருக்கிற இளைஞர்களை அசிங்கப்படுத்துகிற செயல். இன்னொன்று, அரசு வேலைங்கிறது அண்ணனுக்கு விசில் அடிச்சா கிடைக்கும், அண்ணன் கூட்டத்தில் வந்து செத்தா கிடைக்கும்னு சொல்றது அது நிரூபணமாயிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதே சமயம் கரூர் மேடையில பேசக்கூடிய விஜய், இங்க கிளீன் கவர்மெண்ட் நடக்குது, ஊழல் ஒழிக்கப்பட்டுருச்சு, பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே தலதெறிக்க திமுக சட்டசபையை விட்டு வெளியே ஓடிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறத சொல்லிட்டே இருக்காரு. அதாவது கரப்ஷன், ஊழல், இந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் பேசவே கூடாது. தூய சக்தி, நான் வந்து தூய சக்தி அப்படின்னு சொன்னாப்புல. கையில் ஒரு பக்கம் கரூரில் 41 பேர் செத்த இரத்தக்கரை படிஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து ஊழல்வாதிகளை எல்லாம் இழுத்துட்டு வந்த அந்த ஊழல் கரை படிஞ்சிருக்கு. மொத்தமாகவே இது கரை படிந்த 2 கரங்கள். சரிங்களா? உயிர்களை பலி வாங்கியது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஊழல்வாதிகளை தன் பக்கம் இழுத்து தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன், எங்க என்னுடைய பாக்கெட்டில் இழுத்து போட்டுக்கிடுவேன். இதைத்தான் உதயநிதி சொன்னார், என்னை தவிர வேற யாரும் தொட விட மாட்டேன் அப்படின்னாரு. அதை ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. இந்த விஜயபாஸ்கர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து மேடையில் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த மக்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யணும், என்ன அப்படின்னா, இங்கே ஆக்கிரமிப்பு நிலங்கள் இருக்குது, அதாவது ஆக்கிரமிப்பு கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் பல்லாண்டு காலமாக அங்கே மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, அவர்களுக்கு அந்த நிலத்தை சொந்தமாக்கி கொடுங்க. எவ்வளோ பெரிய பெருந்தன்மை. இப்படி கேட்குற இந்த நிலைமையில தான் உங்களுக்கு தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி காட்டுப்பாக்கத்தில் 50 வருடங்களாக இருந்தவர்கள் அகற்றப்பட்டிருக்காங்க. அந்த வீடுகள் இடிச்சு நொறுக்கப்பட்டிருக்குது. திமுக ஆட்சியில் நடக்கல, அதிமுக ஆட்சியில் நடக்கல. அண்ணன் வந்தா விடியல் வந்துடும், மாற்றம் நடந்துடும், ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினைங்க. உங்க வீட்டே காலி பண்ணிட்டாங்க. அந்த வீட்டில் இருந்தவங்க சென்னையில் அவர் தானே ஜெயிக்கிறாரு. வில்லிவாக்கத்தில் ஆக்கிரமிப்பாக அகற்றம்னு சொல்லி வீடுகள் இடிப்பு. எதுக்கு சொல்றோம்னா, பெரிய பெரிய பில்டிங்கு வசதி படைத்தவன்லாம் எங்கெங்கெல்லாமோ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஒரு செங்கல், ஒரு துளியை மண்ணை கூட அசைக்கல. ஆனால் எளிய மக்கள், 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தவர்கள், அவர்கள் வீட்டையெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கி அந்த மக்கள்லாம் அழுது ரோட்டுகளில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு, பல வருடங்களாக கோயில் நிலங்களில் இருக்கிறவர்களுக்கு அந்த நிலங்களை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு. அதாவது காமராஜர் காலத்தில் 63லயோ 64லயோ இந்த மாதிரி அவர்களுக்கு எல்லாருக்கும் கோயில் நிலங்களை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதை இடையில வந்தவர்கள் மாத்திட்டாங்க, அதை மீண்டும் கொடுக்குன்னு சொல்லிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது 100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்கு இருக்குது. இந்த நில அபகரிப்பு வழக்கு மட்டும் இல்லாம ஆழ்கடத்தல் வழக்கு,
இந்த நில அபகரிப்பு வழக்கோடு சேர்ந்தது. 2024 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸுக்காக இவர் ஓடி ஒளிறாரு. ஓடுறாருன்னு சொல்றாங்கல்ல. யார் ஓடுறா? விஜய் ஓடினது மட்டும் இல்ல, விஜயினுடைய கட்சிக்காரர்கள் புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனா கரூரை விட்டுட்டு ஓடினது மட்டும் இல்ல, கரூரின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கக்கூடிய இந்த விஜயபாஸ்கர் 2024 ஓடுறார். எங்க ஓடுறாரு? திரிசூர்ல வச்சு பிடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஓட்டம்! இந்த மொத்த கூட்டமே ஓடிட்டு இருக்கக்கூடிய கூட்டங்க. எவ்வளவு பெரிய ஓட்டத்தை பத்தி நீங்க பேசலாமா? கண்ணாடியை பாட்டு காரி துப்புற விஷயம்லாம் இது. நீங்க இந்த இதுல ஒரு படத்துல சொல்லுங்க, ஆனந்தராஜ் பார்த்து போறலாம். அந்த மாதிரியான வேலை இல்லையா? ஓடுறது யார் ஓடுறா? நீங்க ஓடி இருக்கீங்க, உங்க கூட்டம் ஓடி இருக்குது. இன்னைக்கு நீங்க சேர்த்து இருக்கிறீங்களே, ஊழலை பற்றி நீங்க பேசலாமா? எம்ஆர் விஜயபாஸ்கரை மேடையில வச்சுக்கிட்டு ஊழலை பத்தி பேசலாமா? அந்த விஜயபாஸ்கர் நில அபகரிப்பு வழக்கு, அவர் இன்னைக்கு நிலத்தை வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படியே பொங்குறாரு. உங்க ஆட்சியில நிலம் அந்த மக்கள் வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்கிற அதே வேளையில தான் இந்த பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த நில அபகரிப்பு வழக்கில் அவர் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர் தான் இன்னைக்கு நிலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொன்னு, சொத்து குவிப்பு வழக்கு, 1000 கோடிக்கு மேலாக சொத்து குவிப்பு வழக்கு, வருமானத்தை மீறிய சொத்து குவிப்பு வழக்கு 2021 இவர் மேல இருக்குது. அப்ப என்ன நல்லா இருக்கு? 420 இன்னொன்னு நான் கேஸுகளே வாசிக்கிறேன் பாருங்க. அவர் மேல சீட்டிங், ஏமாற்று வேலை 420, 465, 467, 468 அண்ட் 471. உங்களுக்கே தெரியும் இந்த சீட்டிங் பார்ட்டிகள் எல்லாம் 420ன்னு சொல்லுவாங்க. அந்த 420 கேஸ்லையும் இவருக்கு இருக்குது. அப்போ ஆழ்கடத்தல் 420, ஒரு என்ன சொல்றதுன்னா சொத்து குவிப்பு வழக்கு, பணத்தை கொள்ளையடிச்சு மக்கள் பணத்தை அறுத்தள்ளி போட்ட ஒருத்தரை நீங்க கொண்டாந்து கூட்டி உள்ள வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஊழலை ஒழிக்க போறோம், பார்ட்டி ஃபண்டை நிறுத்திட்டோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஆனா அதே எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் இனிமே தளபதி விஜய் தான் நிரந்தர முதலமைச்சர்னு அடிச்சு பேசுறாரு. சொல்ல வேண்டியதானே? அதான் சொல்றேன்ல, தன் பிழைப்புக்காக. இதை நான் சொல்லல, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இன்னைக்கு தங்கள் மீது வழக்கு வரக்கூடாது, குற்றங்கள் இருக்கவங்க மேல. கரைபடிந்த கரத்துக்கு சொந்தக்காரருங்க. நான் சொல்றேன், சி விஜயபாஸ்கர் இருக்காருல்ல, குட்கா ஊழல் வழக்கு, எவ்வளவு பெரிய பணத்தை அடிச்சுட்டு அந்த வழக்கெல்லாம் கை இருக்குது, அப்படியே தூக்கி உள்ள வச்சுக்கிட்டாப்லையா. அதனால வாஷிங் மிஷின் சாதாரணமான வாஷிங் மிஷின் இல்லை. இந்த பாஜகவின் குட்டியான இந்த தாவேக்காங்கிறது ஒட்டுமொத்த அழுக்கு படிந்த அத்தனை மனிதர்களையும் ஊழல் கரைபடிந்தவர்களை எல்லாம் உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு ஊழல் இல்லாத ஆட்சி, மக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசுவதற்கு எந்த அருகதையும் மற்றவர்கள், எந்த தகுதியும் கிடையாது. முழுக்க எல்லா ஊழல் குற்றவாளிகளையும் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த விஜய். இது எல்லோருக்கும் தெரியும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க விராலிமலையாக இருந்தாலும் சரி, கரூர்ல அந்த மக்களுக்கு தெரியும் இவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த மக்கள் இவர்களுக்கு நல்ல பாடத்தை கற்பிப்பாங்க, என்னுடைய கருத்து. பாஜகவின் குட்டி தான் விஜய்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா கரூர் ஸ்டேஜ்ல பேசும்போது டீலிமிட்டேஷனா மறுபடியும் இந்தியாக்குள்ள கொண்டு வரதா சொல்லப்படுது. அப்படி வந்தா கண்டிப்பா தாவேகா எதிர்க்கும்னு பாஜகவுக்கு எதிராக அந்த இடத்துல பேசுறாரு. அதாவது சில விஷயங்கள், அதாவது நீங்க இது பாஜக எதிர்ப்பா? பாஜகவை ஒன்றும் வேண்டாங்க. நீட்ல அனிதா இறந்த போது விஜய் போய் அப்படி அங்க நின்றுட்டாரு அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். விஜய் நின்றுட்டாருங்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு நடந்துகிட்டு இருந்த ஸ்டேஜில் நடந்த கூத்தே வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா, ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர், இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறவர் கரூர் விஜயபாஸ்கர் சொல்றாரு, நான் தளபதி அவர்களை பார்க்கறதுக்கு நேரம் கேட்டேன், 4 போட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு பெரிய மனசு பண்ணாருங்க. 4 போட்டோ எடுக்கிறதுக்கு எனக்காக அனுமதி கொடுத்தாரு. கேவலம், எவ்வளவு பெரிய கேவலம். நாம சுயமரியாதைங்கிறோம், பெரியார் படத்தை பின்னாடி வச்சிருக்காங்க. தன்மானம், சுயமரியாதை எங்க போச்சு? அதிமுக காரங்கிட்ட அதெல்லாம் கேட்க முடியாது. காலையிலேயே கதை என்ன சொல்றேன், உருண்டே வாழ்க்கையை வாழ்றவர்களுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா தன்மானமற்ற செயல். 4 போட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தாருங்கிறது ஒரு சாதனையா? தோல் மேல கை போட்டுக்கிட்டதுக்கு நான் வேணா கீழே போட்டுக்கலாம். ஒரே ஒரு போட்டோ எனக்காக, எனக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை? நீ என் மேல தோல்ல கை போட்டுங்க. அப்படி போட்டுக்கிட்டா தான் என்னுடைய ஊழல் கரையெல்லாம் உங்க மேல அப்படியே அணைச்சு அப்படியே சொஸ்தமாகறீங்க. நீங்க பரிசுத்தப்படுத்துங்க என்னைய, உங்களுடைய முழு வாஷிங் மிஷின்லயும் போட்டு என்னைய பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே
அப்படின்னு சொன்னோன்னே அவர் உடனே அரவணைத்து கையை போட்டுக்கிட்டு வந்து தன்னுடைய அருட்கடாட்சத்தை காட்டினார்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் சொல்கிறாரு இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர். எவ்வளோ பெரிய கேட்கலாம். இன்னொன்று, குழந்தைகளுக்காக 3 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் கூட நட்டமா நிற்பார் அப்படின்னு சொல்லி இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அவருக்கு தான் பேசவே சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லையா, மேடை பேச்சு அப்படியே அந்த கமெண்ட்ரேட்டிலாம் கொடுத்தாரு, அப்படி சொல்கிறாப்புல. அதனால் இதனால என்னென்னா, இந்த மாதிரி வர்ற பசங்களுக்காக நின்று அந்த பரிசுகளை வழங்குற ஒரு 10 நிமிஷம் நின்னது இருக்கு இல்லையா, அது சாதனை. போய் டிஃபன் சாப்பிட்டது சாதனை. பேட்டரி கார் ஓட்டி போத்தது சாதனை. தன் காசுல இருந்து இப்படி 10 ரூபா எடுத்து டிக்கெட் வாங்கினது சாதனை. இது ஒரு நாடு. இந்த நாட்டில் நாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சிக்கு கீழே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட என்ன சொல்ற அழுக்கு பிடிந்த மனிதர்களை எல்லாம் தன்னோட கூட்டிக்கிட்டுற ஒரு நபர். இங்க நடந்தது ஒரு கூட்டம். நினைச்சாலே வேதனையா இருக்குங்க. வருகிற இடைத்தேர்தல்ல திமுகவை வச்சு செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு பேசிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வச்சு செய்யறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துன்னா மக்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. எல்லா கட்சி நிகழ்ச்சிகள்லையும் விஜயோட ஆதவர்ஜுனா இருப்பாரு. கடந்த கரூர் சம்பவத்துல கூட ஆதவர்ஜுனா இருந்தாரு. ஆனா இந்த கரூர் பேச்ச போது ஆதவர்ஜுனா இல்லை. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இருக்கலாமா? ஆதவர்ஜுனாவினுடைய அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விஜய இந்த விஷயத்துல ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன் மேலே பழி போடுறீங்கன்னு பேசுறாரு. மக்களுக்கு தெரியும், கண் இருக்கிறவர்களுக்கு காணக்கடவன். நான் உங்களுடைய பைபிள்லேருந்தே சொல்றேன், கண் இருக்கிறவன் பார்க்க கடவன், காது இருக்கிறவன் கேட்க கடவன். அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண் உள்ளவனுக்கு தெரியும், அவன் பார்த்துருக்கிறான். அங்க என்ன நடந்துச்சு கரூர்லங்கிறது காது உள்ளவனுக்கு தெரியும். அங்கே கேட்ட ஓலம் யாருடையது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ தனி விசாரணை தனி எல்லாமே அது வந்து விசாரணை எல்லாமே அங்க நடந்துகிட்டு இருக்குது. இது யாரையும் வந்து திசை திருப்ப முடியாது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் ஆதவர்ஜுனாவின் பேச்சுங்கிறது அத்துமீறினதுங்க. மேடை போட்டு சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் அந்த ஸ்டாம்பேடு நடந்ததுக்கு காரணம்னு சொல்றாருங்க. நான் என்ன சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா உங்க கையில தானே 50 நாளைக்கு மேலாக உங்க கையில தான் வந்து பவர் இருக்குது. போலீஸ் துறையெல்லாம் உங்க கையில தான் இருக்குது. நீங்க நினைச்சா அந்த போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா? துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள தூக்கி உள்ள வச்சிருக்க முடியும், அவங்க மேல கேஸ் போட்டிருக்க முடியும், அவர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு தூக்கி இருக்க முடியும், அல்லது வேலையில் இருந்தே தூக்கி இருக்க முடியும். எதுவும் செய்யலையே, இடமாற்றம் பண்ணிருக்கீங்க. அது ஏமாற்று வேலை. அவ எதுக்கு அப்படின்னா இவர்களிடம் ஆதாரம் இல்லை. ஆனா என்னென்ன சொல்றாங்க பாருங்க, கேஸ் சிபிஐயில் இருக்கும் போதே அந்த விஷயத்தை நாம பேச ஆரம்பிச்சோம்னா சிபிஐயில் இருக்கு, அதை பேசக்கூடாது, உங்களுக்கு தெரியுமா? விஜய் மேல குற்றச்சாட்டு எஃப்ஐஆர்ல பேர் இல்லை, அதை எப்படி நீங்க விஜயை பேசுவீங்க அப்படின்னு நமக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனா மேடை போட்டு ஆதவர்ஜுனா பேசுறாரு, கடந்த முதல்வரும் அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனும் திட்டமிட்டு போலீஸ் இலாக்காவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இது அந்த இலாக்கா மேல அந்த காவல்துறை மேலேயே ஒரு பெரிய களங்கம் இல்லையா? எவ்வளவு பெரிய கொடுமை இது. நீங்க தனிப்பட்ட ஒரு நபர் மேல குற்றச்சாட்டு இல்லைங்க, ஒட்டுமொத்த காவல்துறையும் இழிவுபடுத்துறாரு. அது ஒரு ஏவல் துறை. அவர்கள் சொன்னாங்க போய் அடிச்சு அதாவது கொலை ஒண்ணுன்னு சொல்றாங்க அவங்க. இதற்கு சற்றும் குறைவில்லாம இதே விஜய் இன்னைக்கு பேசுறாரு. இந்த பேச்சுல என்ன பேசுறாரு, நான் காவல்துறை மற்ற இடங்கள்லாம் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது, ஏன் இந்த இடத்துல மட்டும் எனக்கு அறிவுறுத்தல? திருச்சியில நீங்க பெரம்பலூர்ல நான் வந்து நீங்க இடையில சொன்னீங்க இல்லையா, நான் உடனே கிளம்பிட்டேன்ல, எவ்வளவு பொறுப்பா கிளம்பிட்டேன், அதே மாதிரி நீங்க இதுல சொல்லியிருந்தீங்கன்னா நான் கிளம்பியிருப்போம்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க உங்களுக்கு என்ன இன்டென்ஷன் பாருங்க. போலீஸ் அங்க வந்து உள்ள போகக்கூடாது. டேவிட்சன் தேவாசீர்வாதம் சொல்லியிருக்கிறாரு, 500 மீட்டர் இடைவெளியில உள்ள போனோம்னா பெரிய ஸ்டாம்பேடு வந்துடும் சார், மிகப்பெரிய நெருக்கடி வந்துடும் சொன்னதற்கு பிறகும் இல்ல அண்ணன் ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, செந்தில் பாலாஜியை வில்லனா சித்தரிச்சு அண்ணன் ஹீரோவா ஒரு பாட்டு போட போறாரு, அந்த பாட்டை இங்க பாடியே ஆகணும், இந்த சீன்ல அந்த பாட்டு வந்தாகணும்னு சொல்லி அடம்பிடிச்சு கூட்டு போனவங்க நீங்க. சரி ஓகே, அதெல்லாம் உள்ள நடந்தது எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா கண் கூட நாங்க பார்த்தது இருக்குல்ல, போலீஸ் சொன்னது இது. இந்த வருஷம் டேவிட்சன் தேவாசீர்வாதமும் மற்ற அமுதா அவர்கள்லாம் சேர்ந்து அன்னைக்கு பேட்டி கொடுத்தப்போ சொன்னது, 500 மீட்டர் இடைவெளியிலேயே நாங்கள் சொன்னோம், அவர்கள் கேட்கவில்லை. அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு உள்ள நாங்கள் வண்டி, அவ்வளோ பெரிய வண்டி அந்த கூட்ட நெரிசலில் கொண்டு போய் இறக்கி
தாமதமானது மட்டும் இல்லை, காலையில் 12:30 மணிலேருந்து இரவு 7:30 மணி வரலும் காக்க வச்சது மட்டும் இல்லை, அந்த கூட்டத்துக்கு மத்தியில் போலீஸ் சொன்னதையும் கேட்காமல் உள்ளே போய் தள்ளுனதுங்கிறது நீங்கிறத போலீஸ் சொல்லியிருக்கு, நான் சொல்லலை. சரி, போலீஸை விட்டுருங்க, ரெண்டாவது நம்ம வருவோம். அங்கே என்ன நடந்துச்சு அந்த இடத்துல நம்ம பார்த்தோமே, இவர் தூக்கி தண்ணி பாட்டில் போடுறாரு, அங்கே மயங்கி விழுறாங்களாம் பாருங்க, அப்படின்ட்டு இவர் பேசுறது எல்லாமே அப்படியே இருக்குது. கீழே இருந்து கல்லை மண்ணை அள்ளி வீசுறாங்க, அவர்களுடைய ஆம்புலன்ஸ் போகுது, தாவேக்கா கொடி போட்ட அந்த ஆம்புலன்ஸ் போகுது, நம்ம ஆம்புலன்ஸை உள்ள விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நக்கல் பேசுகிறார் விஜய். இப்படி மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அதற்கு மத்தியில் தான் ஆனந்தமாக அவர் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார். எவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ உயிர்கள் செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கும்போது உங்கள் அரசியல் பண்ணியே தீரணும்னு கட்டாயம் இருக்குதா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, போலீஸ் சொல்லியிருந்தா நாங்க அப்படியே நிறுத்தியிருப்போம். பாட்டை நீங்க முதல்ல மக்களுக்கெல்லாம் இறங்கியிருக்கணும். நிறுத்தியா எல்லாத்தையும் நிறுத்துங்க. மக்கள் அங்க அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குது, குழந்தை கத்திட்டு இருக்கிறான், அப்படின்லாம் நீங்க இறங்கியிருக்கணும். நான் அந்த பாட்டை போடுவேன்னு பாட்டை போட்டு ஆடி அடுத்த நாள் சின்ன குழந்தையிலிருந்து பெரிய ஆள்கள் வரலும் சோசியல் மீடியாவில் அந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணது யாரு? பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு அன்னைக்கு ட்ரெண்டிங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த கரூர் செத்த அன்னைக்கு அடுத்த நாள் எல்லா சோசியல் மீடியாவிலையும் பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது ட்ரெண்டிங். இன்னைக்கு 20 ரூபா 30 ரூபா வாங்குறாங்கன்னு குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டு உங்களுடைய மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டோம்னா, அங்கே மெயின்டெனன்ஸு கரண்ட் பில்லு இதெல்லாம் கட்டணுங்க, அதுக்கு அதெல்லாம் வாங்கி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. இப்படி கரப்ஷனை இயல்பாக ஆக்கிக்கிட்டு அதை கூடுதலாக வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் பணத்தை தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன்னு சொல்கிறதும், இந்த கரூர் மக்களை வைத்து இப்படி ஸ்டாம்பைடில் அரசியல் செய்வதுங்கிறது அருவருப்பாக இருக்கிறது அப்படிங்கிற என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார், நாங்கள் கேட்ட கருத்துக்களுக்கு அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி.